தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசிய காட்சிகளை பார்க்கலாம். ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒட்டுமொத்தம் 10 லட்சம் பிள்ளைங்க நாங்க டெஸ்ட் பண்றோம் சார். நாங்க உங்களுக்கு ரிப்போர்ட் தரோம் சார். ஆக இப்படி இன்றைக்கு எங்களை ஏமாற்றக்கூடிய அந்த பணியை நீங்கள் செய்து கொண்டு இந்த 2151 கோடி ரூபாய் இன்றைக்கு நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் என்ன சொல்ற, நாம 1 ரூபா கொடுத்தா 29 பைசா தரான் 29 பைசா தரான்னு சொல்றான்ல, இன்னைக்கு அதுவும் நமக்கு கிடையாது. இது என்ன உங்க அப்பா வீட்டு பணமான்னு கேட்டதுக்கு பொத்துக்கிட்டு வந்துச்சு உங்களுக்கு அந்த கோபம். இன்றைக்கு நாங்க கேட்கிறோம், இது உங்க அப்பா வீட்டு பணமா? எங்களுடைய 2151 கோடி தயவு செய்து எங்களுடைய பணம் கொடுங்க. கிட்டத்தட்ட 43 லட்சம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கின்றது. அதுல தலையில கைய வைக்காதீங்க, அவங்க வயிற்றுல அடிக்காதீங்க என்றுதான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆக ஒன்றிய அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக, ஒரு கண்டனமாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடர்ந்து அதற்கான பணிகள் செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ புதுசா ஒரு லெட்டர் ஒன்று வச்சுக்கிறாங்க. சார் நீங்க தான் ஒத்துக்கிட்டீங்களே சார், ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இல்லைன்னு சொன்னா எப்படி சார் நியாயங்கிறாங்க. அந்த லெட்டர்ல ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த எம்ஓயூ பத்தி சொல்லும் பொழுது நம்மளுடைய தலைமை செயலாளர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. அது என்ன சொல்றாருன்னா, இந்த எம்ஓயூ பத்தி எல்லாம் சொல்லிட்டு, in this regard a state level committee headed by school education secretary has been constituted based on the recommendation of the committee. இதை எல்லாருமே மறக்கறாங்க. based on the recommendation of the committee. எங்க கமிட்டி என்ன ஒத்துக்குதோ அது ஒத்துக்கிட்டா நான் கையெழுத்து போறேன்னு நாங்க சொல்லியிருக்கோம். டாக்டர் உங்களை கூப்பிட்டு உடனடியாக உனக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சார் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்காரு, என்னோட ஃபேமிலி ஹிஸ்டரி தெரிஞ்சு, என் ஹெல்த் ஹிஸ்டரி தெரிஞ்ச அந்த டாக்டர் நான் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன் தான் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான கருத்தை பிரித்து எழுதி, அது பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர் நான் பதில் சொல்லணுமேங்கிறதுக்காக இன்னும் அதை பெருசுபடுத்துறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சேர்த்தே சொல்றேன். அதே தர்மேந்திர பிரதான் அவர் லெட்டர்ல எழுதுறாரு, I was surprised to see that the state responded with a modified MOU wide letter dated wherein key paragraph referring to the implementation of NEP 2020 in entirety has been dropped. ஒன்னும் இல்ல, அவங்க ஒரு MOU நமக்கு அனுப்பிச்சுடுறாங்க. இந்த NEP தேசிய கல்விக் கொள்கைக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு MOU கையெழுத்து போடுங்க. நாங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் சும்மா இருப்பாரு, அவர் ஒரு MOU அனுப்பிச்சுறாரு. அந்த பேராகிராஃபே எடுத்துட்டாரு. NEP 2020 நான் கையெழுத்து போடுறேன் தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ நான் ஒத்துக்கிறேன் நீ ஒத்துக்கிறியாங்கும் போது அவர் சொல்றாரு, தர்மேந்திர பிரதான், எப்படிங்க நாங்க ஒரு MOU அனுப்பிச்சுட்டா நீங்க ஒரு MOU கொடுக்குறீங்களே, நீங்க ஒரு விதமான MOU கொடுக்குறீங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் தான் கன்கரண்ட் லிஸ்ட், அதுக்கு பேர் தான் ஒத்திசைவு. ஒத்திசைவுனா நான் நீ உட்கார்ந்து பேசி உனக்கு இது சரி வருமா இது சரி வராதான்னு பேசிய பிறகு முடிவெடுக்க வேண்டியது பேர் தான் கன்கரண்ட் லிஸ்ட். ஆனா